தாவீது நமக்கு எல்லாரும் தெரிந்த ஒரு கதை தான், ஒரு காரியம்தான். தாவீது கோலியாத் நமக்கு எல்லாரும் தெரிஞ்ச, சின்ன வயசுலேருந்து சபைக்கு போகிறவங்களுக்கு ரொம்ப பரிச்சயமான ஒரு ஒரு சம்பவம், ஒரு நடந்த ஒரு காரியம். இங்கே தாவீது கோலியாத், இந்த இடத்துல தாவீது ஒரு வேர்டை யூஸ் பண்ணுவார். நீ உன்னுடைய பட்டயத்தோடு, நீ உன்னுடைய பலனோடு கூட நீ வர்ற, ஆனால் நானும் யாருடைய உதவியில் நான் வர்றேன்னா, நீ நிந்திக்கிற தேவனுடைய, இஸ்ரவேல் தேவனுடைய நாமத்தினால நான் என்ன பண்ணுறேன், வர்றேன். இங்கே தாவீது ஆண்டவருடைய நாமத்தினால இந்த கோலியாத்தை ஜெயிக்கிறான், கோலியாத்தை வெற்றி அடைகிறான். கர்த்தருடைய நாமத்தை அவன் யூஸ் பண்ணி அவ்வளோ பெரிய கோலியாத் கிட்டத்தட்ட ஒரு 9-10 அடிக்கு மேலே அவன் இருப்பான். அவனுடைய உடல் அமைப்பு, அவனுடைய வளர்ச்சி, அவனுடைய தலை அமைப்பு எல்லாத்தையும் பார்த்தா அவன் ரொம்ப ஒரு அரக்க வம்சத்தை சேர்ந்தவன். அவன் யுத்தத்தில் 40 நாட்கள் தொடர்ந்து பயமுறுத்தி கொண்டு சொல்கிறான், உங்களில் ஒரு ஆள் தைரியம் உள்ளவன் இருந்தா, உங்களில் ஒரு ஆளை என்னோட கூட ஒருவருக்கு ஒருவர் ஒத்தைக்கு ஒத்த சண்டைக்கு என்ன பண்ணுங்க, நிறுத்துங்க. நான் அவனை ஜெயிச்சிட்டா நீங்கள் எல்லாரும் என்னுடைய வேலைக்காரர்களாக அடிமைகளாக இருக்க வேண்டும். அவன் என்னை ஜெயிச்சிட்டா நாங்கள் எல்லாரும் உங்களுடைய அடிமைகளாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தாவீதுக்கு முன்பாக அந்த கோலியாத் கர்ச்சிக்கிறான். கர்ச்சிக்கும் போது, நீ என்னோட கூட சண்டைக்கு வர்றதுக்கு ஒரு தடியோடு கூட, ஒரு கம்போடு கூடயும் கல்லோடு கூட வர்றதுக்கு நான் என்ன நாயா அப்படின்னு சொல்லி கேட்குறான், ஏளனமாக பேசுகிறான். அப்பொழுது அந்த தாவீது அவனை ஒரு அடியில் அடித்து ஜெயிக்கிறான். இதுதான் அந்த நடந்த சம்பவம். அப்போ தாவீது சொன்ன வார்த்தை, நீ நிந்திக்கிற இஸ்ரவேல் தேவனுடைய நாமத்தை கொண்டு நான் என்ன பண்றேன், வர்றேன். ஹல்லேலூயா. தாவீது ஜெயம் எடுத்ததற்குரிய ஒரு காரணம் என்னன்னா, முக்கியமான காரணம், அவன் ஜீவனுள்ள தேவனுடைய நாமத்தை கொண்டு வந்தான். நாமம், பெயர், வார்த்தை என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. நீங்கள் நானும் வாழ்க்கையில் ஜெயம் எடுக்க வேண்டுமானால் உங்கள் வாழ்க்கையில் இரட்சகர் இயேசு கிறிஸ்து தேவை. அவருடைய நாமம், அவரோடு கூட இருக்கிற வாழ்க்கை நமக்கு ஒரு ஜெயத்தை கொண்டு வர உண்மை உள்ளதாக இருக்கிறது. இவன் நாமத்தை யூஸ் பண்ணுறான். நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்க. வந்த உடனே வெறும் இயேசு பேரை மட்டும், இயேசு நாமத்தை மட்டும் உச்சரித்ததுனால இவன் ஒரு வெற்றியை பெறவில்லை. எத்தனை பேர் அப்படி நம்புறீங்க? இவன் முன்ன பின்ன தெரியாமல் வந்த உடனே இயேசுவின் நாமத்தினால், நிந்திக்கிற தேவனுடைய நாமத்தினால் உன்னை நான் ஜெயிக்க போறேன் அப்படின்னு சொன்ன ஒரு வார்த்தையினால் அவனுக்கு வெற்றி கிடைக்கவில்லை. அப்படியானால் இந்த இயேசு என்கிற நாமம் இவனுக்கு எப்படி ஒரு தடவை தான் யூஸ் பண்ணா அவன் வெற்றி கிடைச்சிச்சு. ஆனால் அந்த ஒரு தடவை மட்டும் யூஸ் பண்ணா நம்ம தப்பு கணக்கு போட்டுறக்கூடாது. தாவீதுடைய பேக்ரவுண்ட், தாவீதுடைய பாஸ்ட், தாவீதுடைய கடந்த காலத்தை பார்த்தீங்கன்னா, அவன் பிறந்ததில் இருந்தே, அதாவது அவன் பிறந்து விவரம் தெரிஞ்சதில் இருந்தே இந்த தேவன் மேல் அவன் நம்பிக்கை உடையவனாக இருந்தான். ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய வேலையில் நம்ம போய் டக்குன்னு போய் ஆண்டவர் நாமத்தை சொல்லுவோம். அப்போ பவுல் பேய் விரட்டும் போது பேய்கள்லாம் ஓடுது. இதை பார்த்து கொண்டு இருந்த 2 பேர் என்ன பண்ணுறாங்க, டக்குன்னு போய் இயேசுவின் நாமத்தினால், பவுல் பிரசங்கிக்கிற இயேசுவின் நாமத்தினால் பிசாசே ஓடு அப்படின்னு சொன்ன உடனே இந்த பிசாசு சொல்லிச்சு, பவுலையும் எனக்கு என்ன பண்ணும் தெரியும், பவுல் பிரசங்கிக்கிற இயேசுவையும் எனக்கு தெரியும், ஆனால் ஒன்றை எனக்கு என்ன பண்ணாது தெரிய அப்படின்னு சொல்லி அவன் மேல் பாய்ந்தது. அவனுடைய வஸ்திரத்தை கிழித்து போட்டது. அவன் நிர்வாணமாக ஓடி போனார். இப்போ இவனும் போய் நேம என்ன பண்ணுறான், யூஸ் பண்ணுறான். ஆனால் நேம யூஸ் பண்ணதுக்கு பலன் கிடைச்சிச்சா? கிடைக்கல. ஏன் கிடைக்கலைன்னா, பவுலுக்கு தெரிகிற இயேசு எக்ஸ்பீரியன்ஸில் வந்தது. பழக்க வழக்கத்திலையும் அனுபவத்திலையும் அவன் எத்தனை இரவுகளாக ஜெபம் பண்ணியிருப்பார் பவுல், எத்தனை இரவுகள் தேவ சமூகத்தில் காத்திருந்திருப்பார். அவர் சொல்றாரு, பல நாட்கள் கண் விழிப்புகளில் நான் இருந்தேன், இரவும் பகலும் ஆண்டவரோட கூட தனித்திருக்கிற ஒரு மனுஷன் பவுல். நம்ம போன வாரத்தில் நம்ம பார்த்தோம். இப்படிப்பட்ட பவுல் அந்த நேமை யூஸ் பண்றார். இயேசுவின் நாமத்தினால் பிசாசுகள் ஓடட்டும், அந்த நேம். இப்ப இதுவரை கேள்விப்படவே இல்லை இந்த 2 பேரும். இவன் போய் என்ன பண்றான், அப்படியே காப்பி பண்றான். இவன் என்ன சொன்னான், இயேசுவின் நாமத்தினால். நம்மளும் போய் என்ன பண்ணோம், இயேசுவின் நாமத்தில் சொன்ன உடனே பேய் கேட்டுச்சு. பேய்க்கு நம்மளை பற்றி ரொம்ப நல்லா தெரியும்.
நீங்கள் முதல்ல ஒன்றே ஒன்று தெரிஞ்சுக்கணும், ஒரு பெரிய சத்தியத்தை. ஆண்டவர் கூட ஒரு வேளை இறக்கப்படுவார் நியாய தீர்ப்பு நாளில். ஆனால் இந்த பிசாசு இறக்கப்படவே விட மாட்டான். எப்படி இறக்கப்பட விட மாட்டான்? நீங்கள் ஓட்டு போடும்போது அவங்க சார்பில் ஒரு குரூப் உட்காந்துருக்கான், அந்த ஓட்டு லிஸ்ட்டை வச்சுக்கிட்டு. நம்ம சார்பில் ஒருத்தவங்க உட்காந்துருக்காங்க. உள்ளே போன உடனே நம்ம ஃபோட்டோ அதுவும் சரியானு அவன் என்ன பண்ணுவான்? பார்ப்பான். கள்ள ஓட்டை இந்த எக்ஸாமினர் இங்கே இருக்கிற அதிகாரிகள் பார்த்து நம்மளை ஒரு வேளை போய் ஒரு ஓட்டை போட்டுருன்னு சொன்னாலும், உள்ளே இருக்கிறவன் நம்முடைய எதிரி அவன் ஒரு அது என்ன ஜாவிதாவை அதை வச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு நம்ம முகத்தை என்ன பண்ணுவான்? கீழையும் பார்ப்பான், மேலையும் பார்ப்பான். விடவே மாட்டான். அல்லேலூயா, விடவே மாட்டான். அப்போ எதிரி முன்னாடி நின்று உங்களை சோதிப்பான். இங்கே நம்ம எலெக்ஷன்லேயே நம்ம பார்க்க முடியுது. ஒவ்வொரு கட்சிகளுக்கும் ஒவ்வொரு கூட்டங்களுக்கும் எதிராக இருக்கிறவங்க அப்படி செயல்படுறாங்க. அப்படியானால் நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு போகும்போது ஒன்றே ஒன்று நீங்கள் தெரிஞ்சுக்கணும், இயேசுவுக்கு உங்களை நல்லா தெரியணும், பிசாசுக்கு உங்களை நல்லா சொல்லுங்க. பிசாசுக்கு என்ன தெரியணும்? இவன் என் கையிலேயே சிக்காதவன்னு தெரியணும். லியோனார்ட் ரெவன்ஹில்னு ஒரு ஊழியக்காரர் இருந்தார். அவர் சொல்ற ஒரு அழகான ஒரு வார்த்தை, ஓ தேசத்தில் ஓ ஊரில் பிசாசு கையில் ஒரு லிஸ்ட் இருக்குது. 10 ஆபத்தான 10 பேர் அப்படின்னு ஒரு லிஸ்ட் வச்சுருக்கான். இப்போ போலீஸ் அதிகாரிகளில் பிரபல ரவுடிகள் லிஸ்ட் இருக்குதுல்ல, அது மாதிரி பிசாசு கையில் ஒரு லிஸ்ட் இருக்குன்னு வச்சுக்கிறோம். இந்த பாமனில் பிசாசு சொல்லுது, கூட்டமைப்பு எல்லாம் உட்காந்து, இந்த பாமனில் என்னை நிம்மதியாகவே இருக்க விடாத ஒரு 10 லிஸ்ட்டை ரெடி பண்ணுறான்னு பிசாசு தலைவன் லூசிஃபர் சொல்கிறான். பாமன் வட்டாரத்தில் அந்த லியோனார்ட் ரெவன்ஹில் சொல்லுவார், இந்த 10 பேர் லிஸ்ட்டில் கடைசியிலையாவது உன் பேர் என்ன பண்ணிடணும். அல்லேலூயா. அப்பப்போ பரலோகத்தில் உன்னை பற்றி பேசணும், அப்பப்போ நரகத்திலே உன்னை பற்றி பேசணும். என்ன பேசணும்? இவனோட தொந்தரவு தாங்க முடியல, இவன் ஒரு பாவியான மனுஷனை என் பக்கத்தில் என்ன பண்ணுறான், ஆண்டவர் பக்கத்தில் திருப்புறான், என் கையிலிருந்து அவனை விடுவிக்கிறான்னு பிசாசுக்கு ஹாட் லிஸ்ட், அவன் கையில் இருக்கிற லிஸ்ட்டில், வாண்டட் லிஸ்ட்டில் உங்கள் பேர் இருக்குமா அப்படின்னு அவர் கேட்டார். அல்லேலூயா. நம்ம பேர் லிஸ்ட்டில் இருக்க, ஆனால் வேற லிஸ்ட்டில் இருக்க வாய்ப்பு இருக்கு. நம்ம கஸ்டடியில் உள்ள ஆளுக்கு என்னடா அப்படின்னு போகும்போது நம்ம லிஸ்ட் இருக்கலாம். ஒரு நகைச்சுவைக்காக சொல்கிறேன், உங்கள் லிஸ்ட்டு பிசாசுக்கு தொந்தரவு கொடுக்குற லிஸ்ட்டில் இருக்கணும். அல்லேலூயா. அப்போ பரலோகத்தில் ஏசப்பாவுக்கு உங்களை தெரியணும், பிசாசுக்கு உங்களை நல்லா தெரியும். பிசாசு இயேசுவுக்கு சாட்சி கொடுத்தது. என்ன கொடுத்தது? ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனே, எங்களை துன்பப்படுத்தவா நீர் காலத்துக்கு முன்னா நீங்கள் வந்தீங்க. அது சொல்லுது, நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தமுள்ள ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன். ஏசப்பா பற்றி யார் சாட்சி கொடுத்தா? பிசாசு சாட்சி கொடுக்குது. உங்களை பற்றி பிசாசு சாட்சி கொடுக்கணும். எப்படி சாட்சி கொடுக்கும்? உங்களை என்னெல்லாம் பாவம் செய்ய வச்சாலும் நீங்கள் தப்பி ஓடுறத பார்த்து பிசாசு என்ன பண்ணணும்? சாட்சி கொடுக்கணும். நீங்கள் உங்களை என்னத்தான் பாவம் செய்ய வச்சாலும் நீங்கள் ஜெயிச்சு ஓடுறத பிசாசு சாட்சி கொடுக்கணும். பிசாசுக்கு அடிமையாகாத ஒரு வாழ்க்கை உங்களுக்குள்ள இருக்கணும். இயேசு கிறிஸ்து சொன்னார், இதோ உலகத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகிறான், அவனுக்கு உரியது என்னிடத்துல ஒன்றுமே இல்லை அப்படின்னு ஜீரோவாக்கிட்டார். அப்படி சாட்சி சொல்லணும். அதனால உங்கள் நியாய தீர்ப்பு நாளை குறித்து ரொம்ப கவனமாக இருங்க. ஏசப்பா கூட ஏதோ இறக்கப்பட்டு பாவுண்டான்னு விட்டுருவாரு, ஆனால் இந்த பிசாசு விடவே மாட்டான். உங்களோட எல்லாத்தையும் ஞாபகப்படுத்தும், எல்லாத்தையும் எடுத்து போடுவான். இவன் செஞ்சது ஏசப்பா மறந்துருப்பார், அதெல்லாம் தூக்கி போடுவான். ஒன்றுமே செய்ய முடியாது அவர்னால ஒன்றுமே செய்ய முடியாது. அவர் பூமியில் இருக்கிறவர் தான் உங்களுக்காக ஏதாவது செய்ய முடியும், உங்கள் பாவத்தை மன்னிக்க முடியும். அவர் பூமியை விட்டு உங்கள் கண்ணை மூடின உடனே ஏசப்பா கையை விரிச்சிருவார். அவர்னால ஒன்றுமே செய்ய முடியாது. பிசாசு லிஸ்ட் எடுத்து போடுவான், அடிக்கிடுவான். நம்ம ஆண்டர் தலையை குடிஞ்சு இதுக்கு மன்னிப்பே கிடையாதுறான்னு சொல்லி அவரே என்ன பண்ணுவார்? அவன் கையில் ஒப்படைச்சிடார். அதனால இதை நியாய தீர்ப்புக்கு ரொம்ப பயப்படும். ஏசப்பா ஆட்டுக்குட்டியோட இருக்காருன்னு நினச்சிடாதீங்க. ஏசப்பா ஒரு நாள் சிங்காசனத்தில் செங்கோலோடு கூட உட்கார போகிறார். அன்னைக்கு ஒரு ஆளும் தப்பிக்க முடியாது. அல்லேலூயா. பக்கத்தில் ஒருத்தன் நின்று எடுத்து போடுவான், எல்லாத்தையும் எடுத்து போடுவாங்க. அந்த ரங்கம், உங்கள் பேச்சு, உங்கள் பார்வை எல்லாத்தையும் அக்கு வேற ஆணி வேற டீட்டெயிலாக தெரிஞ்சவன், உங்களை விட அதிகமான டீட்டெயிலாக தெரிஞ்சவன் தூக்கி போடும்போது உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும், இதெல்லாம் நான் செஞ்சேனான்னு சொல்கிற அளவுக்கு எல்லா பாவத்தையும் ஆண்டவருக்கு முன்பாக காட்டுவான். அப்பொழுது நம்ம எப்படி தப்பிக்க போகிறோம்? அல்லேலூயா. அப்போ இங்கு தாவீது சொல்லுகிறார், ஜீவனில்
இஸ்ரவேலின் தேவனாகிய தேவனுடைய நாமத்தினால நான் என்ன பண்றேன், வர்றேன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு நாள்ல சொல்லப்பட்ட நாமம் அல்ல, ஒரு நாள் எக்ஸ்பீரியன்ஸ் அல்ல, ஏதோ ஒன்றை யூஸ் பண்றதுக்காக யூஸ் பண்ணது அல்ல. தாவீதினுடைய முழு வாழ்க்கையும் அதில் அடங்கி இருக்கிறது. உங்க வாழ்க்கையில, என் வாழ்க்கையில கோலியாத்தை போன்றவர்களை ஜெயிக்க வேண்டுமானால் உங்க வாழ்க்கையில ஒரு நாள் நீங்க ஆண்டவர் நாமத்தினால போகட்டும், இந்த பிரச்சனைன்னு சொல்றதுனால போகாது. அந்த பிரச்சனை உங்களை பார்த்து சிரிக்கும். சொல்லுங்க, அந்த பிரச்சனை உங்களை பார்த்து சிரிக்கும். என்னே வா நீ வரட்ட வந்த, போடா கோமாளின்னு சொல்லி நம்மளை பார்த்து. அல்லேலூயா. அதனால்தான் அநேகர் எதிர்த்து நிற்க முடியல. சங்கீதம் 27:4 தாவீதுடைய காரியத்தை பாருங்க. 27:4 தானே எடுத்தவங்க வாசிங்க. என்ன போடப்பட்டிருக்கு? ஒன்றை கேட்டேன். தாவீதுடைய ஒரு வாஞ்சைனா, ஒன்றை கேட்டேன் அதையே நாடுவேன். ஒன்றை கேட்டேன், அதுதான் என்னுடைய விருப்பம். என்ன விருப்பம்? தேவனுடைய ஆலயத்தில் தேவனோடு கூட இருக்கிற அந்த டைம் தான் எனக்கு என் வாழ்க்கையில விருப்பமான காரியம். இன்னைக்கு நம்மளை பார்த்து உங்க விருப்பம் என்ன அப்படின்னு கேட்டா மனசார சொல்லணும். இன்னும் இதை கேட்டுட்டு சொல்லக்கூடாது, நானும் தேவனோட இருக்கதான் விருப்பம்லாம் சொல்லக்கூடாது. என்ன விருப்பம்? டக்குன்னு உங்களை பார்த்து கேட்டா என்ன சொல்லுவீங்க? நமக்கு வேற வேற விருப்பம் இருக்கா? நான் தாவீதுக்கு உண்மையிலே ஒரு விருப்பம் இருந்துச்சு. நான் ஜீவனுள்ள நாளெல்லாம் தேவனோடு கூட சஞ்சரிப்பதே நான் விரும்புகிறேன். இந்த தாவீது தான் நேம யூஸ் பண்றான். ஜீவனுள்ள இஸ்ரவேலின் தேவனாகிய நாமத்தினாலே நான் உன்னிடத்தில் வருகிறேன். எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ்! டைம் கிடைக்கும் போதெல்லாம் ஆண்டவர் சமூகத்தில் உட்காரான். அவன் ஒரு ராஜா, நம்ம ராஜா கிடையாது. அவனுக்கு அவ்வளவு வேலைகள் இருக்கிறது, ஆனா நமக்கு அவ்வளவு வேலை கிடையாது. அவ்வளவு வேலைகளை வச்சுட்டு ஒரு நாட்டு ராஜா சொல்றான், நான் எப்பொழுதும் உம்முடைய சமூகத்திலே நான் இருக்க விரும்புறேன்னா அவன் எவ்வளவு ஆண்டவரை நேசிச்சிருப்பான். அவ்வளவு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் தான் இயேசுவின் நாமத்தை யூஸ் பண்ணி கோலியாத்தை அன்று ஜெயிக்க முடிந்தது. அப்போ நீங்க கோலியாத்து போன்ற பிரச்சனைகளை நானும் நீங்களும் ஜெயிக்கணும்னா ஒரு நாள் ஆண்டவரோடு இருக்கிறது அல்ல, ஒரு வாரம் இருந்தது அல்ல. உங்களுடைய எண்ணம் ஏக்கம் எல்லாம் ஏசப்பா சமூகத்திலேயே இருக்கணும். உங்க சிந்தனை கூட, அல்லேலூயா, உங்க சிந்தனையில் உங்க நினைப்புல கூட மற்றதை நீங்க நினைக்க கூடாது. ஆமென், அல்லேலூயா. உங்களுக்கு பெரிய சொத்து இருக்குதுன்னா சில பேருக்கு அந்த சொத்து மேலேயே நினைப்பு இருக்கும். பெரிய வீடு இருக்குன்னா அது மேலே நினைப்பு இருக்கும். சில புதுசாக கல்யாணம் முடிச்சா மனைவி மேலே நினைப்பு இருக்கும். புதுசாக குழந்தை பிறந்தா புள்ள மேலே நினைப்பு இருக்கும். இல்லை புதுசாக ஒரு காரியம் ஒன்று வாங்க போகிறாங்கன்னா, பொருள் வாங்க போகிறோம், அது மேலே கவனம் இருக்கும். இல்லை நாளைக்கு ஒரு பெரிய லாபம் வரப்போகுதுன்னா அது மேலே கவனம் இருக்கும். இல்லை ஒரு நஷ்டம் வந்துச்சுன்னா அது மேலே கவனம் இருக்கும். முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கிறீங்க, லாபமோ நஷ்டமோ இந்த சிந்தனை இயேசுவை மட்டும்தான் சிந்திக்கணும். அல்லேலூயா. இயேசுவை சிந்திக்க விடாம இருக்கிற சோகமான சிந்தனையா இருந்தாலும் சரி, சந்தோஷமான சிந்தனையாக இருந்தாலும் சரி, அது ஆபத்து. அல்லேலூயா. கடைசி காலத்துல அந்தி கிறிஸ்துவனுடைய ஆட்சியில் என்ன நடக்கும் தெரியுமா? உங்களுடைய சிந்தனையை அவன் பிடிப்பான். அத எலான் மஸ்க் கடைசியா அவர் கண்டுபிடிச்சிருக்காரு. அதாவது என்னன்னா, அந்த மூளையில சிப்பு வைக்கிறது. அது எப்படின்னா, உங்களுடைய நினைவுகளை கூட அது அறியும். ஆண்டவர் வெளிப்படுத்துற விஷயத்தில் அழகா சொல்லுவார், அதை ஆராதிக்காத ஒவ்வொன்றையும் அது கொன்று போடும்படி அதுக்கு அதிகாரம் கொடுத்தது. நல்லா தெரிஞ்சுக்கிறீங்க, உங்க மூளை நினைவுகளை அந்த சிப்பு கேப்சர் பண்ணி ஒரு ஆளுக்கு டேட்டாவை அனுப்ப போகிறது. புரியுதா நான் சொல்றது? நீங்க நினைக்கிறத அப்ப வெளிப்படுத்துற விசேஷத்தில் இருக்கிறது அந்தி கிறிஸ்துவாகிய அவனை நம்ம நினைச்சுக்கிட்டே இருக்கணுமா? நம்மனா கைவிடப்பட்டு போனவர்கள் நினைச்சுக்கிட்டே இருக்கணுமா? என்ன நினைக்கணுமா? அவன் பேய் நல்லவன், சாத்தா நல்லவன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருக்கணும். ஒருவேளை இயேசு நல்லவர் நீங்க நினைச்சிட்டா உங்க சிந்தனை அங்க பாஸ் ஆகி அங்க அலர்ட் கொடுத்தோடனே உங்களை எங்க இருக்கான்னு டிவைஸ் மூலமா கண்டுபிடிச்சு உங்களை போட்டு தள்ளிடும். புரியுதா? அந்தி கிறிஸ்து ஆட்சிக்கு அப்புறம் ஏசப்பாவை பைபிளும் இருக்காது, பைபிள் போதிக்கிறவனு இருக்க மாட்டாங்க, பரிசுத்தாவின்னு இருக்க மாட்டாங்க. கொஞ்சம் ஏசப்பா நினைச்சுக்கிறோமே அப்படின்னு ஏசுன்னு நினைச்ச உடனே அங்க ரெக்கார்ட் ஆயிரும், உடனே வந்து உங்களை நினைக்க கூட விட மாட்டான். அப்போ பாருங்களேன், சிந்தனை யாருடைய ஆயுதமா இருக்குது? பிசாசுடைய ஆயுதம். அப்போ உங்களுடைய சிந்தனை இப்ப இருக்கும்போது சிப்பும் ஒண்ணுதான் வைக்கல நமக்கு, மற்ற எல்லா நினப்பும் என்னது? சிப்பு வைக்காமலே நம்ம நினப்பு எங்க இருக்குது? மற்ற இடத்துல தான் இருக்கு.
ஃபாதர் படம் நினைவெல்லாம் பேச்செல்லாம் உண்மை பற்றி தானே ஐயா. நினைவுகள், நம்முடைய நினைவு கூட சோகமான சிந்தனை வந்துடக்கூடாது, சந்தோஷமாகவும் சிந்தனை வந்துடும். ரெண்டுமே ஆபத்து. ஒரே சிந்தனை, ஏசப்பா உங்களுக்கு நன்றி, அவரை மட்டும்தான் நம்ம பார்க்க. பரலோகத்தில் எல்லாம் அழிய போகிறது, இயேசுவை மட்டும் பார்க்குற ஒரு சிந்தனை, ஏக சிந்தனையை கர்த்தர் வைக்க போகிறார், நம்ம தலையில் வைக்க போகிறார். அல்லேலூயா. அதை இப்பொழுதே ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கணும். அப்போ தாவீதுடைய இளம் வயது முதல் வாழ்நாள் எல்லாம் தேவனோடு கூட இருக்கிற அனுபவமே கோலியாத்தை ஒரு நாமத்தில், ஒரு ஷாட்டில், ஒரு வார்த்தையில் அவனை கொன்று போட்டது. அந்த தேவனுடைய நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால நான் வர்றேன், இஸ்ரவேல் தேவனுடைய நாமம் என்றால் இயேசுவின் நாமம், நான் வர்றேன் அப்படின்னு சொன்னதுல ஒரு ஜெயம் வந்துச்சு. அவனுடைய எக்ஸ்பீரியன்ஸ் தான் அங்கே பதில் தந்துரு. கர்த்தர் உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை தருவாராக. நீங்கள் தொடர்ந்து ஆண்டவரோட இருங்க. என்ன செஞ்சாலும் ஆண்டவரை நீங்கள் கூப்பிடும்போது, தேவனை கூப்பிடும்போது கர்த்தர் உங்களுக்கு பதில் செய்ய உண்மையுள்ளவராக இருக்கிறார். எலியா சின்ன ஜெபம் பண்ணினான், அக்கினி இறங்கினது. பாகால் தீர்க்கதரிசிகள் ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணாங்க, வரல. காரணம், எலியா தேவனோடு இருக்கிறவன், பாகால் தீர்க்கதரிசி தேவனோடு இல்லாதவர்கள். தேவனோடு இருந்த எலியா ஒரு வார்த்தை சொன்னா கர்த்தர் இறங்கி விட்டார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து லாசருவை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னார், லாசர் வெளியே வந்து விட்டார். நீங்கள் ரொம்ப நாள் ஆண்டவரோட இருக்கிறது தான் உங்கள் சின்ன சின்ன பிரச்சனையில் உங்களை வெளியில் கொண்டு வரும். நீங்கள் அப்பப்போ ஆண்டவரை தேடினா அது உங்களை வெளியில் என்ன பண்ணாது, கொண்டு வராது. நீங்கள் தேவனோடு எப்பொழுதும் இருக்கணும். உங்கள் நினைவெல்லாம் அவராக இருக்குமானால் கர்த்தர் எப்பொழுதும் வெற்றியை தர உண்மையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. இங்கே தாவீது ஆண்டவருடைய நாமத்தை யூஸ் பண்ணான். ஒரு சில காரியம், அவன் ஆண்டவருடைய நாமத்தை, ஆண்டவருடைய சமூகத்தை வாஞ்சிச்சதுனால அவன் வாழ்க்கையில் கிடைச்ச வெற்றியை ரொம்ப நேரம் நம்ம விளக்குவதற்கு நேரம் இல்லை. குறித்த நேரத்துக்குள்ளே கொஞ்சம் லைட்டாக பார்த்து நம்ம நிறைவு செய்ய போகிறோம். ஃபர்ஸ்ட், தாவீதுக்கு தேவனுடைய நாமத்தை அறிஞ்சிருந்ததுனால, தேவனுடைய சமூகத்தில் இருந்ததுனால தாவீதுக்கு கிடைத்த ஃபர்ஸ்ட் காரியம் என்னன்னா, அவனுடைய முதல் நிலைமை என்னன்னா, அவனுக்கு சொந்த பலனே இல்லை. சொல்லுங்க, அவனுக்கு சொந்த பலனே இல்லை. கோலியாத்தை கம்பேர் பண்ணும்போது அவனுடைய பலன் மிகவும் குறைவாக இருக்கிறது. கோலியாத்துடைய பலனை நீங்கள் பார்த்துக் கொள்வீர்கள். ஆனால் 1 சாமுவேல் 17 நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். 4 யாராகிலும் ஒருவர் வாசியுங்கள். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. வெண்கல சீராவை போட்டு கவசம் போட்டிருக்கான். இவ்வளோ பெரிய ஆளு, இவ்வளோ பெரிய தலையில கவசம், இவ்வளோ பெரிய மார்க் கவசம், ஈட்டியை பார்த்தீங்கன்னா அப்படியே பெரிய முருங்கை மரம் அளவுக்கு இருக்குது. கேடயத்தை பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த பரிசல் போவாங்கள்ல ஆற்றுல, அந்த அளவுக்கு அதில் ஒரு ஆளே உட்கார்ந்து போயிடலாம், அப்படி இருக்குது. இப்படி எல்லாம் நின்று கொண்டு இருக்கும்போது தாவீதை பார்த்தீங்கன்னா இவனுக்கு ஒன்றுமே இல்லை. இவனுக்கு ஆக்சுவலாக ஸ்ட்ரென்த்தும் இல்லை. இவன் பலன் குறைந்தவன். அவனை கம்பேர் பண்ணும்போது இவனுக்கு பலனே இல்லை. ஒரு பலன் இல்லை, ஒரு வெப்பன் இல்லை, ஒரு ஆயுதமும் என்ன இல்லை இவனுக்குள்ள இல்லை. இன்னொன்று, இதுவரை அவன் யுத்தத்தை சந்திச்சதே இல்லை, யுத்த களத்துக்கு இவன் போனதே இல்லை. சொல்லுவாங்களே, மலைக்கு கூட பள்ளிக்கூடத்துக்கு என்ன பண்ணல, ஒதுங்களையும் சொன்ன மாதிரி எப்படி ஈட்டி பிடிப்பான், எப்படி கேடை வச்சிருப்பான், எந்த வரிசையில் நிற்பார்கள், எப்படி சண்டை போடுவாங்கங்கிற ஒரு ஐடியாவும் யாருக்கு கிடையாது, தாவீது கிடையாது. அவனுக்கு ஒரே ஒன்று தான் தெரியும், அவனுக்கு தேவனோடு கூட இருக்கிறதா தெரியும். சவுல் சொல்வார், நீ அவனை ஜெயிக்க புரியா, நீ யுத்தத்தை பற்றி அறியாதவன், அவனோ சிறு வயதிலிருந்து யுத்த வீரனாக இருக்கிறான். அப்படிப்பட்ட அவனை நீ எப்படிப்பா நீ சந்திக்க போற? தாவீதுக்குள்ள ஒரு ஆன்சர் இருந்துச்சு. சங்கீதம் 18:1-2 கர்த்தரின் பலனும் வாசிக்கலாம். சங்கீதம் 18:1-2 வாசிக்கலாம். சீக்கிரம் எடுத்து வாசிங்க. என் பலனாகிய கர்த்தாவே, கண்மலையும் கோட்டையும் என் இரட்சகரும்,
பாருங்க, இவன் கையில கேடகம் இல்லை, ஒன்றும் இல்லை. அவன் அங்கே ஒரு வெப்பனோட கூட இருக்கிறான், இங்கே இவன் ஒரு வெப்பன் இல்லை. இவனுக்குள்ள யார் இருக்கிறா? ஒரே ஒரு நாமம் இருக்குது. என்ன நாமம்? அவன் எப்பொழுதும் ஆராதித்து கொண்டிருக்கிற இயேசு என்கிற நாமம். அவன் தப்பாது சொல்றான், அவர் என் பலனும் என் கண்மலை என் கோட்டையும் என் துருகமும் நான் நம்பி இருக்கிறவர் என் கேடகவுமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுக்கு அந்த ஸ்ட்ரென்த் இல்லை, அது உங்களுக்கு தேவையில்லைனாலும் உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரென்த் அவசியம் உங்கள் வாழ்க்கையில். இரட்சகர் இயேசு கிறிஸ்து என்னங்கிற ஒரு ஸ்ட்ரென்த். ஹல்லேலூயா. ஆண்டவர் சமூகத்தில் நீங்கள் எவ்வளவு இருக்கீங்களோ இங்கு தாவீதுடைய பலன் அவனுக்கு கிடையாது, ஆனால் அவனுடைய பலன் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவாக இருந்தார். உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் பலனாக மாற வேண்டும். ஆமென். உங்கள் வாழ்க்கையில் கோலியாத்தை நீங்கள் ஜெயிக்கணும்னா உங்கள் பலன் முடியாது. இவனுடைய பலனே கர்த்தராக மாறிவிட்டார். கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் எவ்வளவு காத்திருக்கீங்களோ அவ்வளவு பலனை ஆண்டவர் என்ன பண்ணுவார்? தருவார். அவ்வளவு பலனும் தருவார். முழங்கால் படியிட்டு ஒரு அரசாங்கத்தையே அந்த நாட்களிலே மாற்றி இருக்கிறார். ஒரு அரசாங்கத்தையே மாற்ற முடியும், ஒரு சூழ்நிலையை மாற்ற முடியும். ஒரு முட்டாள்தனமாக இருக்கும், எப்படிடா ஒன்றுமே செய்யாமல் பண்ண முடியும்? நாம் ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபம் பண்ணோம்னா கர்த்தர் அரசியலையே மாற்ற உண்மையுள்ளவராக இருக்கிறார். உங்களுக்கு எனக்கும் கண்ணுக்கு தெரியாத ஒரு பலன் இருக்கிறது. அவர் தேவ சமூகத்தில் உட்காருகிற ஒரு பலன். எஸ்தர் வாழ்ந்த நாட்களில் டேட்டு குறிச்சிட்டான், எல்லா யூதர்களையும் கொல்லும்படி. இன்னைக்கும் டேட்டு குறிச்சுக்கிட்டு இருக்கான். எல்லா யூதர்களும் கொல்லப்படும்படி ஈரான் எல்லா நாடும் முயற்சி பண்ணி பிளான் போட்டுக்கிட்டு இருக்குது. அன்னைக்கு ஒட்டுமொத்த யூதர்கள் சிதறி இருந்தார்கள், எல்லாரையும் ஒரே நாளில் கொல்லணும் அப்படின்னு ஒரு டேட்டு குறிச்சான். அந்த டேட்டையே மாற்றி பிளான் போட்டவனா அதே நாளில் தூக்கி போட்டு கொல்ற அளவுக்கு அரசியல் மாற்றம் வந்துச்சு. அரசியல் மாற்றம் வருமா? தேவ சமூகத்தில் இருந்தால் வரும். தேவனோடு கூட 3 நாள் ஃபாஸ்டிங் போட்டு உட்கார்ந்தாங்க. கர்த்தர் மொத்த பிளானையும் மாற்றி அதை யார் பிளானை போட்டானோ அவனையே ஆண்டவர் அதே நாளில் தூக்கிட்டார். அல்லேலூயா. உங்களுக்கு எனக்கும் பலன் எதில் இருக்குது? நீங்கள் போய் முயற்சி செய்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். முயற்சி செய்யாமல் கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது உண்மைதான். ஆனால் உங்கள் கிரியை மட்டும் விசுவாசத்தை என்ன பண்ணாது? கொண்டு வராது. தேவனுடைய சமூகத்தில் நீங்கள் எவ்வளவு இருக்கீங்களோ அவ்வளவு பலனை கர்த்தர் உங்களுக்கு தர உண்மையுள்ளவராக இருக்கிறார். உங்கள் குடும்பத்தில் உங்களை எதிர்த்து நிற்கிற சூழ்நிலை ரொம்ப பலனாக இருக்கலாம். அதை காட்டிலும் உங்கள் சமூகத்தில் நின்று நான் சொல்கிறேன், நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் நீங்கள் உட்காரும் போது கர்த்தருடைய பலன் உங்கள் மேலே இறங்கி வர ஆரம்பிக்கும். அது காரியங்களை சாதிக்கும், அது காரியத்தை மாறுதலாய் முடிக்க பண்ணும், அது பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வை கொண்டு வரும். உங்கள் எதிரி உங்களுக்கு எதிராக வருவான், 7 வழியாக கர்த்தர் ஓடும்படி செய்வார். நீங்களே துரத்தி இருந்தாலும் அவன் 7 வழியாக அவங்களால துரத்த முடியாது. ஆனால் தேவனோடு கூட இருக்கிறவன் அவன் வரும்போதே 7 வழியாய் துரத்தும்படி கர்த்தர் கிருபை செய்வான். எசேக்கியா ராஜாவை ரப்சாக்கே என்கிற ஒருவன் வந்துட்டு ரொம்ப கேவலமாக திட்டுறான். சொல்கிறான் ஒரு வார்த்தை, என் கையில் இருந்து, என் ராஜா கையில் இருந்து ஒருத்தவனை இதுவரை என்ன பண்ணாது? தப்பிச்சது கிடையாது. இதுவரை தப்பிச்சது கிடையாது. ஒரு குருவி கையில் மாட்டுறது மாதிரி எங்கள் ராஜாட்ட மாட்டினவன் செத்தான். அது நடந்தது உண்மைதான். அவன்கிட்ட மாற்றமே யாரும் பொழைச்சது கிடையாது. இப்போ இஸ்ரவேலுக்கு முன்னாடி வந்து நிற்கிறான், வந்து சொல்கிறான், உன்னோட இனத்தை எல்லாத்தையும் நான் காலி பண்ண போகிறேன், நீ என்ன செய்வேன்னு பார்ப்போன்னு அவ்வளவு கர்ச்சிக்கிறான். ரொம்ப பதட்டப்பட்டு அழுதுட்டான் எசேக்கியா ராஜா. முடியல. நேர ஏசாயாங்கிற தீர்க்கதரிசின்ட்ட போய் வார்த்தைகளை சொல்லுகிறான். ஏசாயா தீர்க்கதரிசி தேவனோடு கூட இருக்கிற மனுஷன், முழு படையும் நின்று அழிச்சிருவேன் நிற்கிறான். அவன் செஞ்சது உண்மைதான், அவனோட வரலாறு உண்மைதான். ஆனால் இப்பொழுது வந்து நிற்கிற இடம் வேற இடம், தப்பான இடத்துக்கு வந்துட்டான். இவன் இஸ்ரவேலர்களை தேடி வந்து விட்டான். ஏன் தப்பான இடத்துக்கு வந்துட்டான் எதிரி? இங்கு ஜெபிக்கிற ஏசாயா உண்டு. ஹல்லேலூயா. இரவு பகலாய் காத்திருக்கிற தீர்க்கதரிசி, தனி அறையிலே கண்ணீர் விட்டு அழுகிற ஏசாயா தீர்க்கதரிசி இருக்கிறான். நேர எசேக்கியேல் போய் நியூஸை பாஸ் பண்ணாரு, ஜெபம் பண்ணா, பயப்படாத. அப்போ என்ன தெரியுமா சொல்லாரு? அழகா இருக்கும் அந்த வார்த்தை. அவன் மூக்கில் கொரடை போட்டு தரன்னு பின்னாடியே நான் இழுத்துட்டு போவேன் பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரியே இவன் பக்கத்தில் வர்றான், நெருங்க வர்றான். இவன் அடிக்க வரும்போது ஒரு நியூஸ் வருது, வேற ஒருத்தவங்க யுத்தத்துக்கு வந்துட்டாங்கன்னு சொன்ன உடனே அப்படியே முழு கூட்டமும் திரும்பி போயிருது. சொல்கிறான், என் கையிலேருந்து தப்பிச்சிட்டேன்னு நினைக்காத, நான் திரும்ப வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை இழுத்துட்டு போனார். போகிற வழியில் யுத்தம் அங்கே பலத்தது. அப்படி குமாரர்கள் நினைக்கிறேன், குமாரர்களே ரப்சாக்கையை வெட்டி கொண்டு போட்டார். மூக்கில் கொரடை போட்டு எவன் கர்ச்சிச்சுக்கிட்டு இருந்தானோ அவன் மூக்கில் கொரடை போட்டு தரன்னு இழுத்துட்டார். உங்களுடைய எல்லா பிரச்சனையும் எதிராக பெருசாக இருக்கலாம், கயறு யார் கையில் இருக்கு? கர்த்தர் கையில் இருக்கு. கயரை இயக்குறதும் இயக்காததும் உங்கள் முழங்காலில் இருக்கு. நீங்கள் ஜெபம் பண்ணால் மூக்கலாங்கயிறை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போயிடுவார்.
இவன் யுத்தத்துக்கு போயிருந்தா கண்டிப்பா தோத்துருப்பான். அவன் சொன்ன வார்த்தை உண்மைதான், ஒரு ஆளும் தப்பிக்க முடியாது. ஆனா ஜெபத்துல இருந்தாங்க பாருங்க, கர்த்தர் மூக்குல கயிறை போட்டு பிரச்சனை இழுத்துட்டு தரன்னு போயிட்டார். உங்க பலன் எங்க இருக்குது? உங்க ஒரு காரியம் சாதிக்கணும்னா ஃபர்ஸ்ட் நல்ல ஜெபத்துல சாதிங்க. ஜெபத்துல உட்கார்ந்துட்டு நீ எழுந்திரிச்சு போங்க, நீ போகிற இடமெல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணுவான். நிறைய பேர் போய் எல்லாத்தையும் செஞ்சுட்டு தான் முடியலன்னு ஓடி விடுவாங்க. ஃபர்ஸ்ட் நல்லா இங்க இருக்கிற எல்லாரும் நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு, ஒரு பிரச்சனை வந்து விட்டால் குறைஞ்சது 1 மணி நேரம் ஆகில் தேவ சமூகத்தில் அந்த பிரச்சனையை வச்சு என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ரொம்ப ஹார்டான பிரச்சனைனா ஒரு 2 நாள் 1 நாள் ஃபாஸ்டிங் போட்டு ஜெபம் பண்ணிட்டு போங்க. அப்புறம் எவன் எதிர்த்து நிற்கிறான்னு பார்ப்போமே, மூக்கை பிடிச்சி இழுத்துட்டு போய் எங்கேயாவது தூக்கி தூர போட்டுருவார் ஆண்டவர். ஆண்டவர் நம்முடைய பிரச்சனைகளை நமக்கு முன்னாடி வச்சிருக்க மாட்டாரு. நீங்க முழங்கால நிற்கும் போது கர்த்தருடைய பலன் இறங்க ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. நம்முடைய பலன் அங்க இருக்குது. கண்ணுக்கு புலப்படாத சக்தி, அவங்களையே ஒரு அந்தகார பிரபு பிசாசு இயக்கிக்கிட்டு இருக்கான். அந்த பிசாசை இயக்கி பிசாசை மடங்கடிக்கிற ஒரு ஆவி இருக்கிறது. அதுவே உங்களுக்குள்ள எனக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவி. ஆவி மண்டலம் தான் கிரியை செஞ்சுக்கிருக்கு. உங்களுக்கு தெரியுமா? நம்ம மாம்சத்துல சும்மா இருக்கோம். ரிமோட் மாதிரி, ரிமோட் கார் அங்கே ஓடுது, இங்கே ரிமோட்டை வச்சு என்ன பண்ணுறோம், ஆப்ரேட் பண்ணுறோம். யாருக்கா வயராக இருக்குது அங்கே ஓடுறது போல இன்னைக்கு மனுஷனுடைய இயக்கம் எல்லாம் 2 ஆவிகளால், ஒன்று பரிசுத்த ஆவியால், ஒன்று பிசாசுடைய ஆவி. கெட்டது நடக்குதுன்னா அது பிசாசுடைய சக்தி இயக்குகிறது. இதை எப்படி என் மாம்சத்தில் போய் அவனை தடுக்க முடியும்? அப்போ ஆவியிலிருந்து ஒருத்தன் யுத்தம் பண்ணி இயக்குறான்னா, நான் ஆவியில் போய் யுத்தம் பண்ணாதான் அந்த இயக்கத்தை என்ன பண்ண முடியும், நிறுத்த முடியும். அவன் அங்கே வச்சு இயக்கும் போது நான் மாம்சத்தில் போராட முடியாது. உங்கள் குடும்பத்துக்கு வர்ற பிரச்சனை எதனால வருதுன்னு யோசிங்க. நிறைய பேருக்கு அந்த அறிவே அந்த ஞானமே இல்லை. உட்கார்ந்து ஆவிக்குரியவர்களுக்கு அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க. குடும்பத்தில் பிரச்சனை தானே எப்படி ஹேண்டில் பண்ணுறோம்? பேசி தீர்த்திடலாம், அடித்து தீர்த்திடலாம், சொல்லி திருத்திடலாம், இல்லை ஏதாவது ஆட்களை வச்சு திருத்தலாம். ஒன்றும் திருத்தாது. அங்கே ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கான் அசுத்தாவி. அவனை பிளாக் பண்ணணும்னா உங்களுக்குள்ள ஒரு பரிசுத்தாவியினுடைய அபிஷேகம் போய் அதை பிளாக் பண்ணாதான் அங்கே நிறுத்தும். வேரில் கை வைக்கணும். நிறைய பேர் வேரில் கை வைக்காம மேலேயே கை வச்சுக்கணும். அது வளர்ந்துக்கிட்டே போகும். வேரில் கை வச்சு நல்லா ஆசிட்டை தூக்கி ஊற்றிட்டு எரிச்சு விட்டா முடிஞ்சு, மரத்துக்கு முடிஞ்சு. அவ்வளோ பெரிய மரமும் பட்டு போய் சாஞ்சு. அல்லேலூயா. உங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்குரியது அல்ல, நம்முடைய போராயுதம் ஆவிக்குரியது. அப்ப நம்முடைய பலன் யாரு சொல்லுங்களேன். எத்தனை பேர் புரிஞ்சிச்சு? இப்படி ஹேண்டில் பண்ணுங்க ஈஸியா. நீ ரொம்ப நேரம் டைம் யூஸ் பண்ண தேவையில்லை, ரொம்ப நேரம் பிரயாசப்பட தேவையில்லை. முழங்கால ஜெயிச்சுட்டு உங்க மனசு சொல்லிடும் நீ ஜெயிச்சிட்டடான்னு. அதுக்கப்புறம் அங்கே ஒன்றும் நடக்காது. நீங்கள் ஆண்டவரோட பழக பழக உங்கள் இருதயம் ஓகே சொல்லும். என்ன சொல்லும் தெரியுமா? ஒரு பிரச்சனைக்கு ஜெபம் பண்ணுறீங்கன்னா உங்கள் மனசில் சமாதானம் உண்டாகும். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு என்ன பண்ணுங்க, தேவனுக்கு தெரியப்படுத்தினோடனே ஒரு தெய்வீக சமாதானம் உங்களை நிரப்பும். அதாவது உள்ளத்திலேருந்து பாரத்தை ஏசப்பா எடுத்து நான் பார்த்துக்கிறேன்னு அவர் ஹேண்டில் பண்ண உடனே அடையாளம் உங்கள் ஹார்ட்டில் ஒரு சமாதானம். சமாதானம் வந்தோடனே ஜபத்தை முடிச்சு எந்திரிச்சிட வேண்டியதான். ஆண்டவர் பார்த்துக்குறார். இல்லையா? சமாதானம் வர முழங்கால் போட்டு என்ன பண்ணுங்க, ஜபம். சமாதானம் வந்துருச்சுன்னா அங்கே கை ஆண்டவர் வச்சுட்டாருன்னு அர்த்தம். அங்கே வச்சா இங்கே சமாதானம், அங்கே இன்னும் வைக்கலைன்னா இங்கே கலக்கம் உண்டாய். அதான் தாவீது சொல்லுவார், என் ஆத்துமாவை ஏன் நீ கலங்குகிறாய், ஏன் நீ எனக்குள் உன் தேவனை நோக்கி காத்துரு. தேவனை நோக்கி காத்திருந்தா கலக்கம் என்ன ஆகும், மாறு. கலக்கம் இங்கே மாறினா அங்கே மாறிடுச்சுன்னு அர்த்தம். இந்த ரகசியத்தை புரிஞ்சுக்கிறது. இங்கே மாறினா அங்கே மாறிடுச்சு. தாவீதுக்கு பலனாக இருந்தார். அடுத்து தாவீது ரெண்டாவது காரியம், தாவீது ஆண்டவரோட இருந்ததுனால பண்ணது. ஃபர்ஸ்ட் அவனுக்கு ஸ்ட்ரென்த் ஆண்டவர் மாறினார். ரெண்டாவது, இவன் நிறைய பட்டயம் ஈட்டியோட வருகிறான். இவன் சொல்றான் நான் இவனை ஜெயிச்சிருவேன். அதோட சவுல் கூட்டு போறார். கூட்டு போய் சவுல் வந்து இஸ்ரவேலர் எல்லாரும் நின்றா அவன் தோள்பட்டை கீழே தான் இருப்பான். அவன் நெஞ்சுக்கு மேலே, இந்த ஷோல்டருக்கு மேலே, எல்லாருக்கும் மேலே நிற்பான். தனியாக அவனை பார்த்துடலாம், அவ்வளோ உயரம் சவுல். அவ்வளோ பெரிய ராஜா கோலியாத்தை ஒன்றும் செய்ய முடியல. சின்ன பையன், ஒரு மட்டத்து ஒரு வாலிப பையன் ஓடி வர்றான். தாவீது நான் ஜெயிச்சிருவேன், அவனை அடிச்சிருவேன்னு சொன்ன உடனே சரி இங்கே வான்னு சொல்லிட்டு அவ்வளோ பெரிய தலைக்கவசத்தை தூக்கி மண்டையில் மாட்டுறான். ஆடுது கொடன்னு. சின்ன பிள்ளைகளுக்கு பெரிய சட்டையை மாட்டி விட்ட கதையா, மேல் மார்க்கவசத்தை போட்டால் முட்டியில் வந்து நிற்கிது, ஷூவை போட்டால் பெரிய சைஸாக இருக்கு. போட்டு பார்த்தா பட்டயத்தை தூக்குனா தூக்க முடியல, ஒன்றும் செய்ய முடியல, நடக்க முடியல, ஒன்றும் பண்ண முடியல. ஐயா இது எல்லாம் எனக்கு ஒன்றுமே
வேண்டாம், ஒரு நிமிஷம் இருங்கன்னு சொல்லிட்டு வேகமாக போனான். வேகமாக போய் ஆற்றுல ஒரு 5 கல்லை என்ன பண்ணான், தேடுறான். கூழாங்கல்ல தேடிட்டு பாக்கெட்டில் போட்டான், அடப்பையில் போட்டான். போட்டுட்டு ஒரு கல்லை எடுத்தான். ஒரு கல்லை எடுத்து அடி அடித்தான். அடி நெத்தி அடியில் அடித்தான். நெத்தி அடியில் அடித்தா வர்ம அடி அவ்வளோ வந்துச்சு. அடித்த உடனே மலை மாதிரி அவன் அப்படியே சாஞ்ச உடனே மேலே ஏறி நின்று அவனுடைய பட்டயத்தை உருவி தூக்க முடியாமல் தூக்கி அவன் தலையவே என்ன பண்ணிட்டான், வெட்டி தலையை தனியாக கையில் எடுத்து. ஹல்லேலூயா. பாருங்க, தாவீது யூஸ் பண்ணது ஒரே ஒரு கல். அவனுக்குள்ள அவ்வளோ ஆயுதம் இருந்துச்சு, ஆனால் அவனுக்குள்ள தேவன் இல்லை. சொல்லுங்க, அவனுக்குள்ள அவ்வளோ ஆயுதம் இருந்துச்சு, ஆனால் அவனுக்குள்ள தேவன் இல்லை. இவனுக்குள் எந்த ஆயுதமும் இல்லை, தேவனே இவனுடைய ஆயுதமாக மாறினார். ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில், என் வாழ்க்கையில் நிறைய காரியங்களை வச்சுட்டு எதிர்க்கலாம். உங்களுக்கு எனக்கும் ஆண்டவர் இருக்கிறார். ஒரு கல் போதும், ஒரு ஷாட்டு போதும், ஒரு ட்ரை போதும், அதிலே ஆண்டவர் முடிச்சிடுவார். ஹல்லேலூயா. இதை நான் எப்படி உங்கள் சமூகத்தில் உங்களுக்கு முன்னாடி நான் கொண்டு வருவேன்னா, நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ காரியத்தை நம்ம செய்கிறோம். நமக்கு எல்லாத்துலேயும் வெற்றி என்ன பண்ணணும், கிடைக்கணும். எத்தனை பேருக்கு கிடைக்கணும் சொல்லுங்க? எத்தனை பேருக்கு வெற்றி கிடைக்கணும்? எதை செஞ்சாலும் வெற்றி. அதாவது ஒரு கல்லில் ஒரு ஷாட்டில் ஒரே இதில் விழுந்துடும். பல அம்பை விட்டு பல முயற்சி பண்ணி அப்படி தோத்து போகிற அனுபவம் நமக்குள்ள இருக்காது. இதிலிருந்து நான் கற்றுக்கொண்ட விஷயம், ஆண்டவரோட இருக்கிறவர்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும். சொல்லுங்க, செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆண்டவரோடு இராதவன் என்ன செஞ்சாலும் அவ்வளவுதான். உங்களுக்கு ஆண்டவர் தருகிற ஆசீர்வாதம். தாவீதுட்ட இருந்து நம்ம படிக்கிற பெரிய உண்மை அதுதான். 5 கல்லை எடுத்து 5 கல்லை யூஸ் பண்ணல, முதக்கல்ல எடுத்தான். முதக்கல்ல எடுத்து மாறி மாறி எங்கேயாவது அடிக்கல. அவன் நெஞ்சில் அடிச்சிருந்தா அவன் பாட்டுக்கு நின்றுருப்பான். தலையில இங்கிட்ட அடிச்சு தான் நின்றுருப்பான். பொட்டில் அடிச்சான், அது கல் உள்ள போய் இறங்கி நின்றுச்சு. அடிக்க வேண்டிய இடத்துல அடிக்க வேண்டிய நேரத்தில் நிறைய கல் யூஸ் பண்ணாம, நிறைய ஸ்ட்ரென்த் யூஸ் பண்ணாம ஒரே இதில் அடிக்கிறான் பாருங்க, அவன் தான் தேவனோடு கூட இருக்கிறவன். நம்ம நிறைய வேலை செய்வோம், எல்லா வேலையும் ஃபெயிலியர் ஆயிரும். ஆனால் ஆண்டவரோட இருந்தால் ஒரு வேலை செஞ்சாலும் சக்ஸஸாக மாறும். ஆமென். அதான் சொல்ல, தேவ சமூகத்தில் இருந்து ஆண்டவர் சமூகத்தில் ஜெபம் பண்ணிட்டு போகணும். ஒரு காரியத்தை செய்யறதுக்கு முன்னாடி நல்லா ஜெபம் பண்ணிட்டு போகணும். போய் மொக்க வாங்கிட்டு வந்துடக்கூடாது. தேவ சமூகத்தில் என்ன பண்ணணும், உட்கார், ஆண்டவரே இதுக்காக போகிறேன், இந்த காரியத்துக்காக போகிறேன், இந்த காரியத்துக்காக போகிறேன், நீங்கள் எடுத்து நடத்துங்கப்பா, நீங்கள் பண்ணுங்கப்பா, நீங்கள் செய்யுங்கப்பா அப்படின்னு அவரை சார்ந்து ஜெபம் பண்ணிட்டு போகணும். ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் மனசு வச்சாதான் நம்ம வாழ்க்கையில் ஒன்று என்ன பண்ணும், கிடைக்கும். நான் சென்னையில் ஒருத்தவரை முன்னாடி நான் அங்கே இருக்கும்போது சந்திச்சிருக்கேன். அவர் ஒரு வார்த்தை அழகாக சொன்னார். அவருக்கு ஒரு கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சிச்சா, முக்கியமான ஆவணம் இல்லையா, ரொம்ப பயந்து போய் அவர் இருந்தார். ஒரு சைன் அவர் இதை முக்கியம் நினச்சிட்டாரு, அது இருந்தால் ரிஜெக்ட் ஆயிரும்னு அவர் நினச்சிட்டாரு. அப்போ கையில் வச்சிருக்கிறாரு. லைனில் எல்லாரும் போகும்போது அதை ஆஃபீஸர் கரெக்ட் பண்ணணும். அது கரெக்ட் பண்ணி பாஸ் ஆகிட்டு அவருக்கு ஒரு ஜாப் கிடைக்கும். இப்படியே போய்கிட்டு இருக்கும்போது எல்லாரும் வந்துக்கிட்டே இருந்தாங்க. வந்துக்கிட்டு இருக்கும்போது பார்த்து நிறையா பேர் ரிஜெக்ட். இவருக்கு நேரம் வரும்போது இவரோட ஃபைலை வாங்குறாரு. வாங்கும்போது கரெக்டாக ஒரு ஆள் இங்கே பேச்சு கொடுத்து திருப்பிக்கிட்டே போட்டார். தூக்கி போட்டார். அடுத்த மாதம் வேலையை கொடுத்துட்டு போயிட்டாங்க. இதுதான் நெத்தியில் அடிக்கிற அடி. அல்லேலூயா. ஆண்டவரோட கூட இருந்தால் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். ஒரு ஊழியக்காரர் அப்படி தான் கொரோனா டயத்தில் மும்பையிலேருந்து வந்தார். வரும்போது எல்லாரையும் பிடிச்சி காய்ச்சல் இருக்கணும்லாம் பிடிச்சி அந்த மிஷினை அலாட்டு கொடுக்குது, ரெட் லைட்டு காமிக்குது, தூக்கி உள்ளே அங்கிட்ட வைக்கிறாங்க. அவங்களுக்குலாம் கொரோனா வந்த டைம் தூக்கி தனியறையில் வைக்கிற நேரம். இவர் பெரிய ஊழியக்காரவங்க வர்றாங்க. வரும்போது இப்படியே நெத்தியில் வச்சுக்கிட்டே இருந்தான். இவர் நெத்தியில் வச்சோன்னா வேலையே செய்யலை. கிங் இப்படி அமைக்க பார்த்தான். சரி போயா, உங்களுக்கு ஒன்று தெரியுமா, அந்த பாஸ்ட்டுக்கு தான் முழு கொரோனாவே இருந்துச்சு. கொரோனா இல்லாதவனெல்லாம் தூக்கி போட்டு இருமி தாங்க முடியாமல் வாயை பிடிச்சி இப்படியே வந்து அந்த டயத்தில் இருமலை கண்ட்ரோல் பண்ணி நிற்கும் போது மெஷின் வேலை செய்யாமல் அவர் வந்து அழகா எங்களுக்கு ஊழியங்களை செய்தார். அல்லேலூயா. ஆண்டரோட இருந்தா நெத்தி அடி, டைம் வேஸ்ட் பண்ணாமல் கரெக்டாக அடிக்க வேண்டிய ஸ்பாட்டில் கரெக்டாக அடிக்கணும்னா, கூர்மையான அம்பா நீங்கள் பாயணும்னா தேவ சமூகத்தில் இருந்து நீங்கள் ஷார்ப் பண்ணப்படணும். ஏன்
ஏன் ஷார்ப் பண்ணப்படணும்? சகலமும் அவருடைய சித்தத்தின்படி நடக்குகிறது. அவரே உலகத்தை இயக்கி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. மனுஷன் வந்துட்டு பைத்தியக்காரத்தனமா நினைச்சிட்டான். நான் போய் செய்யறதுனாலதான் ஏதோ நடக்குது. நம்ம செய்யணும், உண்மைதான். என்னை இயக்குகிறவர் தேவன், காரியத்தை வாய்க்க செய்கிறவர் அவர் அல்லவா? கர்த்தர் வீட்டை கட்டலைன்னா அது கட்டனுடைய பிரயாசம் விருது. அவர் தான் கட்டணும் சொல்லு. நீ ஒரு ஆளை காவல் பண்ண, உண்மைதான். ஆனா நகரத்தை காவல் பண்ண, ஆனா அவர் தான் உன்னை என்ன பண்ணணும்? காவல் பண்ணணும். அப்ப எல்லாம் அவரால் தான் நடந்திருக்கும் போது நம்மளால என்ன இருக்குது? ஒண்ணுமே இல்லை. நம்ம ஜஸ்ட் அவர் நம்மளை இயக்குகிற பாத்திரம். அப்ப நீங்க என்ன பண்ணணும்? தேவ சமூகத்துல இருந்து போனீங்கன்னா ரொம்ப அலைய தேவையில்லை. நீ அலைந்து தெரிய தேவையில்லை. நீ அலைந்துடா, இனி நீ அலைய தேவையில்லை அப்படின்னு ஒரு வசனம் இருக்குது. அலைய தேவையில்லை, ஓட தேவையில்லை, நிறைய பண்ண தேவையில்லை. ஈஸியா போய் கல்லை எரியாமல் இருக்க ஆண்டவர் சொல்ல. நல்லா புரிஞ்சுக்கணும். நிறைய பேர் ஜபத்திலே இருந்து கல்லை கூட இருக்க மாட்டாங்க. நான் அப்படி ஆட்களை சொல்லலை. அப்படிப்பட்ட சோம்பல் உள்ளவர்களை நான் சொல்லலை. ஜபம் பண்ணி கல்லை எடுத்துட்டு எரியணும், கவனில் வைக்கணும், எரியணும். கவனில் வச்சாதானே நெத்தியில் அடிக்கும். ஜபத்திலேயே இருந்துக்கிட்டு உள்ளே வச்சுக்கிட்டு இருந்தா அது கோலியாத்து 40 நாள் 40 வருஷம் நின்றுருப்பான். தாவீது எங்கே பண்ணியிருப்பாரு? இந்த பக்கம் நின்றுருப்பார். அப்போ கண்ணில் எடுக்கணும், கவனில் வைக்கணும், அடிக்கணும். ஆனால் அடிக்கும் போது தேவன் இறங்கி வரணும்னா நான் தேவனோடு கூட இருக்கேன். ஒருவேளை தாவீது தேவனோடு இல்லைன்னா அவன் 50 கல் விட்டாலும் கோலியாத்து மண்டையில் என்ன பண்ணியிருக்காது? அடிச்சிருக்காரு. தேவனோடு இருந்ததுனால் தேவன் அடித்த முதல் கல்லிலே, தாவீது அடித்த முதல் கல்லையே கர்த்தர் ஒரு ஜெயத்தை தர உண்மையுள்ளவராக இருந்தார். ஹல்லேலூயா. அதான் பைபிள் சொல்லுது, துன்மார்க்குடைய ஆலோசனை நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்கர் உட்கார இடத்திலும் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில். அவனை எப்படி ஒப்பிடுகிறார்? நீர்க்கால்களின் ஓரமா, ஒரு வாய்க்கால் ஓரமா நடப்பட்ட மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். உங்க வாழ்க்கையில செய்யறதெல்லாம் வாய்க்கணும்னா அந்த நீர்க்காலுக்கு பக்கத்துல இருக்கணும். அழகா சொல்றாரு, பாவியோட உட்கார்ந்து டயத்துல நீர்க்கால் ஓரத்துல உட்காரணும். பரியாசக்காரன் உட்கார்ந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுற நேரத்துல யாரு பக்கத்துல உட்காரணும்? நீர்க்கால் ஓரத்துல உட்காரணும். பாவிகள் துன்மார்க்கர் இருக்கிற இடத்துல இருக்கிறப்பெல்லாம் எங்க உட்காரணும்? நிறைய பேர் குடும்பத்துல நிறைய நடக்க மாட்டேங்குது. கல்லை விட்டுக்கிட்டே இருக்கும். கோலியாத்து அப்படி நின்றுக்கிட்டே தான் இருக்கு. இந்த கனவுல ஓடுவோம் பத்தியில, கனவுல இங்க வேகமா ஓடணும் யாரு? ஒரு ஆள் இருக்க. எல்லாருமே கனவுல மெதுவாக தான் ஓடும். இது என்ன ஒரு ஒன்று மாயமே புரியல. ஆண்டவர்கிட்ட தான் கேட்கணும், ஏன் ஆண்டவர் ஒரு ஆளுக்கு வரலாம், எல்லாருக்கும் கனவுல ஓட முடியல, கை காலெல்லாம் இழுக்கும். அப்போ கோலியாத்தை இப்படியே ஆண்டவரோட இல்லாததுனால நிறைய பேர் இப்படி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அது போய் இப்படி இப்படி விழுது. தேவனோட இருக்கிறவனுக்கு செய்வதெல்லாம் எங்க உட்கார சொல்றாரு? பாவியோட உட்கார்ற டயத்துல எங்க உட்காரணும்? நீர்க்கால்களின் ஓரமா. நீர்க்கால்னா தேவனுடைய சமூகத்தில் உட்காரும். நீங்க கவனிங்க, நீ ரொம்ப நேரம் செல் பார்த்து என்னத்தை சாதிச்சீங்க? ரொம்ப நேரம் பக்கத்து வீட்டில் உட்காந்து என்னத்தை சாதிச்சீங்க? ரொம்ப நேரம் அக்கம் பக்கத்தில் பேசி என்னத்தை சாதிச்சிங்க? ஒன்றும் இல்லை. நீங்கள் இங்கே உட்கார்றதுக்கு பதிலாக இங்கே உட்கார்ந்துருந்தா இந்நேரம் செய்வதெல்லாம் ஒன்றும் வாய்க்க மாட்டேக்கு. அதான் அப்படியே உட்காந்து அங்கே பேசிக்கிட்டு இருக்கேன். அதை உட்கார்ற இடத்த மாற்றணும். அல்லேலூயா. தேவனுடைய சமூகத்தில் தான் உட்காரணும். நீங்கள் தேவனோடு செலவிடுகிற ஒவ்வொரு டைமும் வேல்யூவாக இருக்கும். அது இன்வெஸ்ட் பண்ணுற டைம். நல்லா தெரிஞ்சுக்கிறேன், நீங்கள் உங்கள் முதலீடை போடுகிற நேரம் இது. தாவீது யாரு? யோசேப்பு 13 ஆண்டுகள் இன்வெஸ்ட் பண்ணான். தேவனோடு கூட இருந்தான். தேவன் அவனோடு கூட இருந்தார். அவன் சூழ்நிலை எப்படி இருந்தாலும் தேவனோடு இருந்ததுனால ஒரு காலம் வரும்போது கர்த்தர் அவனை உயர்த்தி விட்டார். அவனுடைய வாழ்க்கையில் 2 சிங்க் ஆகும். அவன் 7 வருஷம் உள்ள ஆசீர்வாதத்தை தூக்கி சேர்த்து வச்சு அடுத்த 7 வருஷத்துக்கு கொடுத்தான். அப்படியே அவன் 13 ஆண்டுகள் தேவனோடு சேர்த்து வச்ச அனுபவம் 13 ஆண்டுகளுக்கு பின்பாக கரெக்டாக 30 வயசுல அவனை ராஜாவாக உயர ஆண்டவர் உயர்த்தும்படி அந்த முதலீடு அவனுக்கு உதவி செய்தது. உங்க வாழ்க்கையில இப்போ உங்களுக்கு கஷ்டமா இருக்கலாம். சும்மா உட்கார்றதுக்கு தேவ சமூகத்தில் உட்கார்ற போர் அடிக்கும். இதுக்கு யார்ட்டையா பேசிக்கிட்டு இருக்கலாமே. பேசுற டயத்தை கட் பண்ணி, எரேமியா சொல்லுவான், என்னை நீ தனித்து இருக்க பண்ணி நீ எனக்கு வெறுப்பா இருந்துச்சு, எனக்கு சலிப்பா இருந்துச்சு, சலிப்பினால் என்னை நிறுத்தினீர். சலிச்சு போச்சு. என்ன சலிச்சு போச்சு? தேவ சமூகத்தில் திருப்பி திருப்பி உட்காருனா எப்படி? இப்போ 4 ஃப்ரெண்ட்ஸ் வர்றாங்க, பேசிக்கிட்டு இருக்கோம். எரேமியாவுக்கு ஆண்டவர் சொல்றாரு, 4 ஃப்ரெண்ட்ஸ்ட்டு போய் நீ என்னத்தரா சாதிக்க போற, கொஞ்சம் என் பக்கத்தில் உட்காரு. எரேமியா சொல்லியிருப்பாரு, காலையில் தானப்பா ஒரு 3 மணிக்கு இருந்துச்சு 6 மணி நேரம் உட்கார்ந்தேன்.
மணி 10 ஆகுது, கொஞ்சம் அப்படியே ஆட்களை பார்த்துக்கிட்டு பேசிட்டு வர்றேனே, டேய் அங்கே உட்கார்ந்து உனக்கு வேஸ்ட்ரா, இங்கே உட்காரு, போர் அடிக்குது, சலிப்பா இருக்கு. பின் நாட்களில் எரேமியாவை தேசத்துக்கே தீர்க்கதரிசியாய் மாத்து. போர் அடிக்கும், சலிப்பா இருக்கும், முதலீடு வச்சுக்கிட்டு இருக்கீங்க, முதல் போட்டுக்கிட்டு இருக்கீங்க, விதைச்சுக்கிட்டு இருக்கீங்க, ஒரு நாள் அதை அறுக்க போறீங்க, போர் அடிக்கும். ஆனால் நீங்கள் உங்கள் சொந்தக்காரங்க உட்காந்து பேசும்போது ஜாலியாக இருக்கும். கடைசியில் உங்கள் கிருபையை இழந்துட்டு தான் போவீங்க, உங்களுக்கு எந்த லாபமும் கிடையாது. செல்லு பார்த்தா போர் அடிக்குதுன்னு பார்ப்பீங்க, கடைசியில் உங்கள் கிருபை தான் போகும், ஒரு லாபமும் இல்லை. நீங்கள் எடுத்து ஒரு அதிகாரம் அந்த டைம் படித்தா அது உங்களுக்கு எதிர்காலத்தில் ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. சின்ன வயசில் உழைச்சி பிள்ளைகளுக்கு சொத்து சேர்க்குறோம், உண்மை. நீங்கள் சாகிற வயசில் ஒன்றை சேர்க்கணும், எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு உங்களுடைய வம்சம், உங்களுடைய சொந்த பந்தங்கள், உங்களுடைய பிள்ளைகள், பிள்ளைகளின் பிள்ளைகளுக்காக கண்ணீரோட ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கும். இதோட வேல்யூ உங்களுக்கு தெரியல. வயசான ஒன்று தான் போகக்கூடாத இடத்துலையும் சுற்றக்கூடாத இடத்துலையும் கடையிலையும் அந்த வீடு இந்த வீடு அந்த செல்ஃபோனு இங்கிட்டு சுற்றி ஊரை சுற்றி வர்றோம். நீங்கள் சொத்து சேர்த்ததை உங்கள் பிள்ளை கொஞ்ச நேரத்தில் காலி பண்ணிட்டு உட்காந்துருவாங்க, ஓட்டாண்டியாக விட்டுருவான். ஆனால் நீங்கள் கண்ணீரோடு உட்கார்ற ஜெபம், கடைசி நாட்களில் அழுகிற ஜெபம், உங்கள் கண்ணை மூடுனதுக்கு அப்புறம் இது எவ்வளோ பெரிய சாதனையை உங்கள் பிள்ளைகளை சாதிக்க வைக்குங்கிறது உங்களுக்கு தெரியாது. அது பெரிய ஒரு முதலீடு. அதனால கண்ணீரோட ஜெபம் பண்ணிக்கிட்டே இருங்க, ஜெபம் பண்ணிக்கிட்டே இருங்க. போர் அடிக்கும், ஜெபம் பண்ணுங்க. எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ண சொல்றீங்க, ஜெபம் பண்ணு. இப்போ தானே பைபிள் படிங்க. எவ்வளோ நேரம் உங்களை ஆராதிங்க. போர் அடிக்கலாம், தனித்திருக்கலாம், ஆனால் எதிர்காலத்திலே அது பெரிய ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொண்டு வரும். ஹல்லேலூயா. அதான் ஒத்த கல்லில் ஷார்ப்பாக அடிச்சு கோலியாத்து கொன்று போட்டார். அடுத்து பார்த்தீங்கன்னா தாவீது தேவனோடு இருந்ததுனால தாவீதை எதிரிகளுக்கு முன்பாக கர்த்தர் உயர்த்தினார். ஹல்லேலூயா. கனப்படுத்தினார். எதிரிகள் என்று சொல்லும் போது இவனை அற்பமா நினைச்சவங்க, கேவலமா நினைச்சவங்களுக்கு முன்னாடி கர்த்தர் அவனை உயர்த்தி விட்டார். காரணம் என்ன தெரியுமா? இவன் யாரோட இருந்தான்? தேவனோட இருந்தான். நிறைய பேருக்கு கனமும் மகிமை உயர்வும் வேணும்னா நீங்கள் உயர்ந்த இடத்துக்கு வரணும், உங்களை 4 பேர் மதிக்கிற இடத்துக்கு வரணும்னா அதுக்கு முன்னாடி நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் நீங்கள் உட்காரணும். அல்லேலூயா. தேவனுடைய சமூகத்தில் உட்காரும் பொழுது அங்கே மகிமையும் கனமும் இருக்கிறது. உங்களுக்கு அழகா சொல்றேன், தாவீது தாயின் கருவிலிருந்து அற்பமாய் எண்ணப்பட்டவன். அதுக்கு ஒரு வரலாறே சொல்றாங்க. தாயும் தகப்பனும் அவனை கைவிட்டார். தகப்பனுக்கு பிடிக்காத ஒரே மகன் தாவீது. அண்ணன்மாரெல்லாம் மிலிட்டரியில் இருக்கான், இவனை ஆடு மேய்க்க விடுறான், அதுவும் இவனை மிருகங்கள் உள்ள காட்டில் விடுவாராம். தாவீது சொல்லுவார், நான் ஒரு முறை சிங்கத்தையும் கரடியையும் கொண்டேன். அப்போ தாவீதை விட்ட இடம் என்னது? சிங்கமும் கரடி. என்னவோ தெரியாது, தகப்பனுக்கு அவனை பிடிக்காது. தகப்பனும் மறந்தார்கள், தாயும் மறந்தார், சகோதரர்களும் இவர்களை என்ன பண்ணாங்க? மறந்தார். ஒரு தடவை போறான், இந்த சாப்பாடு கொடுக்க கோலியாத்தை சந்திக்கு போகும்போது சொல்றான், உனக்கு எவ்வளோடா திமிரு, உனக்கு எவ்வளோ அகங்காரம், எவ்வளோ தைரியம் தான் நீ இந்த மிலிட்ரி கேம்புக்கு வருவ அப்படின்னு அண்ணன்மார் ரொம்ப அற்பமாக பேசிட்டான். இன்னொன்று, வீட்டில் பெரிய விருந்து நடக்குது. ஒரு விருந்து நடக்குதுன்னா எல்லா பிள்ளைகளும் இருக்கணும். பெரிய விருந்து நடக்கும்போது சாமுவேல் கேட்குறாரு, எல்லா பிள்ளைகளும் வந்துருச்சான்னு சொல்லும்போது தான் அவன் யோசிச்சுட்டு சொன்னான், ஒருத்தவன் இருக்கான் ஆடு மேய்ச்சிக்கிட்டு. அப்போ பெரிய விருந்து நடக்கும்போது தாவீது மறக்கப்பட்டான், தாயால் மறக்கப்பட்டான், தகப்பனால் மறக்கப்பட்டான். கனம் மரியாதை ஒன்றும் தாவீதுக்கு கிடையாது. உதவாக்கற, யாருக்கும் மதிப்பற்றவனாய், ஒன்னத்துக்கும் உதவாதவனாய் ஆடு மேய்ச்சிக்கிட்டு தனிமையில் கிடக்கு. ஆனால் தனிமையில் மதிப்பு மரியாதை இல்லைனாலும் அவனோட கூட தேவன் இருந்தார். அவர்கிட்ட இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருந்தான், டயத்தை முதலீடு போட்டுக்கிட்டே இருந்தான், ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பான், பாட்டு பாடிக்கிட்டே இருப்பான், ஆராய்ச்சிக்கிட்டே இருப்பான். இப்போ நம்ம படிச்சோமே, தகப்பனும் தாயும் என்னை கைவிட்டாலும் அவரோ என்னை சேர்த்துக் கொள்வார். தகப்பனும் தாயும் கைவிட்டாலும், அண்ணன்மார் என்னை வெறுத்தாலும் நீங்க என்னோட கூட இருக்கீங்கப்பா அப்படின்னு சொல்லுவான். நீரே என் தாயின் கருவிலிருந்து வெளிப்படும் போது உமது சார்பில் நான் விழுந்தேன். கற்பத்திலிருந்து வெளியில வரும்போது எனக்கு யாரை தெரியும் ஆண்டவரே, உங்களை தவிர. சிறு வயது முதல் முதிர் வயது வரை நீர் என்னை தாங்கினீர். எல்லா நாளுமே ஆராதிச்சுக்கு துதிச்சுட்டு. கொஞ்சம் தாவீதோட கேரக்டருக்கு போங்க. அவனுக்கு மரியாதையே இல்லை, மதிப்பு இல்லை, ஒண்ணுமே இல்லை. சொந்த பந்தம் மதிக்கல, குடும்பம் மதிக்கல, யாருமே மதிக்கல. இன்னொன்று, இவன் ஆலயத்துக்கு கூட போக முடியாத அளவுக்கு இவன் ஒதுக்கப்பட்டிருந்தான்னு சொல்றாங்க. அதனாலதான் ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொல்லும் போது நான் ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தேன்னு சொல்றான். ஆலயத்துக்கு போறது கூட அவனுக்கு பிளாக் பண்ணியிருந்தாங்க. நிறைய விஷயத்துல தாவீது அவமதிக்கப்பட்டவன்,
கீழ்த்தரமாய் நடத்தப்பட்டவன். இப்பொழுது தாவீது, ஆனா யார் இருக்கிறா தாவீதோட கூட? கர்த்தர் இருக்கிறார். உங்க வாழ்க்கையில நீ அவமதிக்கப்படலாம், மதிப்பில்லை, மரியாதை இல்லை, என் சமுதாயத்தில், என் குடும்பத்தில், என் சொந்த பந்தங்களுக்கு நடுவே நான் ரொம்ப ஏளனமா நடத்தப்படுறேன் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, என்ன மதிப்பு இருக்கும், மரியாதை இல்லையோ, நீ என்னோட கூட இரு. சொல்லுங்க, நீ என்னோட கூட இரு. தாவீது தேவனோடு கூட இருந்தான். நல்ல உடல் அமைப்பு அவனுக்கு இல்லை, மிலிட்ரிக்குள்ள பாடி ஷேப் அவனுக்கு இல்லை, ஹைட் இல்லை, வெயிட் இல்லை, ஒண்ணுமே இல்லை. இப்பொழுது தாவீது போகிறான், உள்ள போறாரு, கோலியாத்தை கொண்டு போடுகிறார். கொண்டு போட்ட உடனே ஒரு மதிப்பு மரியாதை வருது பாருங்க. அங்க உள்ள பெண்கள் எல்லாம் பாட்டு பாடுவாங்க. அந்த நாட்கள் அது மீரியாம் காலத்துல இருந்தே ஒரு ஜெயம் எடுத்துனா ஒரு பாட்டை படிச்சிருவாங்க. அதான் சந்தோஷமா இருக்கிறவன் சங்கீதம் பாடக்கடவன். சந்தோஷமா இருக்கும்போது நல்ல ஆண்டவரை பாடணும், துதிக்கணும். இப்போ வெற்றி அடைஞ்ச உடனே பொம்பளை எல்லாம் எடுத்து சாட்டாவை எடுத்து அடித்து பாட்டு பாடாக்கும் போது ஒரு பாட்டு பாடுறாங்க. தாவீது, சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10. எல்லா இடமும் பாட்டு படித்தோடனே எல்லாரும் வேடிக்கை பண்ணி ஏதோ ஒரு பாட்டு படிக்கிறாங்க. அந்த பாட்டு படிக்கிறதுல ஒரு நியூஸ் இருக்கும். ஒரு பாட்டு படித்தா அந்த அன்னைக்கு நடந்த ஒரு நிகழ்வுகள் எல்லாம் அதில் பதிவு செஞ்சுதான் ஒரு பாட்டாக வரும். பாட்டு படித்த உடனே என்னுடைய அனுமானத்தின்படி எல்லாரும் வெளியிலே வந்தார்கள். ஏதோ ஒரு பாட்டு படிக்க போகிறான், என்னமோ ஒன்று நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி காது கொடுத்து கேட்கும்போது பாடினா பாருங்க பாட்டு. தாவீது கொண்டது, சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10,000. முறை முறையாய் பாடிக்கிட்டே இருந்தாங்க பாரு. தகப்பனால், தாயால், சகோதரரால், சொந்த பந்தத்தால் அற்பமாய் எண்ணப்பட்ட தாவீது, அந்த நாளில் தாவீதினுடைய தலையை கர்த்தர் உயர்த்த ஆரம்பிச்சார். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில் எத்தனை பேர் மேன்மை அடையணும்னு விரும்புறீங்க? மேன்மை எங்க இருக்குது? உயர்வு எங்க இருக்குது? தேவனிடத்தில் இருக்குது. சங்கீதம் 96:6 வாசிக்க வேண்டாம். மகிமையும் கனமும் அவர் சமூகத்தில் இருக்கிறது. என்ன இருக்குது? மகிமையும் கனம். மகிமையும் கனமும் எங்க இருக்குது? அவர் சமூகத்தில் இருக்குது. நீங்க ஆண்டவரோட இருங்க, நல்லா ஜெபம் பண்ணுங்க, நல்லா கூட்டங்களுக்கு வாங்க, உங்க சபை ஆராதனைகளுக்கு போங்க, ஆண்டவரோட சிந்திச்சுக்கிட்டே இருங்க. கர்த்தர் நம்மை ஒரு நாள் மகிமைப்படுத்துவார். ஹல்லேலூயா. நம்மை கர்த்தர் உயர்த்துவார், நம் பேரை அவர் பெருமைப்படுத்துவார். தாவீது பேர் ரிப்பராய் போய் கிடந்துச்சு, தாவீது பேரை கர்த்தர் பெருமைப்படுத்தினார். தாவீதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் இல்லை, ஆனால் ஒன்னே ஒன்று இருந்துச்சு, ஆண்டவரோடு கூட அவன் இருந்தார். நீங்க ஆண்டவரோடு இருங்க. இப்போ இருக்க நிலைமையை விட்டுட்டு கர்த்தர் மாற்றுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இப்போ நான் வெட்கப்பட்டுக்கிட்டு இருக்கேன், உங்களை தலை நிமிர பண்ணுவார். இப்போ யாரும் உங்களை மதிக்கலை, எல்லாரும் உங்களை மதிக்க பண்ணுவார். அந்த கழுதை ஒன்று சும்மா கிடந்துச்சு, ஏசப்பா ஏறி உட்கார்ந்தாரு பாருங்க, ஒரே வரவேற்பு கழுதைக்கு. இந்த கழுதை நடந்ததும் கிடையாது, சகதி காடு மேடு வழியா, காட்டு கழுதைனா எங்கேயாவது சுற்றிக்கிட்டு இருக்கும் புழுதி வழியா. இப்போ இந்த கழுதையுடைய கால்கள் சிகப்பு கம்பளம் போட்டு நடந்துகிட்டு இருக்கு. என்னடா நம்ம எங்கடா நடந்துகிட்டு இருக்கோம், இப்படியே நடந்துகிட்டு இருக்கு. மேலே பார்த்தா நம்ம நடக்கிறதுக்கு காரணம் ஒன்றே ஒன்று இருக்குது, சிகப்பு கம்பளத்தை நமக்கு விரிக்கலடா, நம்மோடு கூட இயேசுக்காக என்ன பண்ணியிருக்காங்க, விரிச்சிருக்காங்க. ஒரு கழுதை மேலே இயேசு வந்ததுனால ஒரு கழுதை சிகப்பு கம்பளத்தில் நடக்கும்னா நீ இயேசுவோட கூட இருந்தா கர்த்தர் உன்னை எவ்வளவு உயர்த்துவார். அல்லேலூயா. நீங்கள் நானும் ஒரு கழுதையை சிகப்பு கம்பளத்தில் நடக்க வச்சவர். உங்க வாழ்க்கையில் ஒரு உயர்வை, மேன்மையும், கனத்தையும், மரியாதையும் கொடுக்கணும்னா உங்களுக்குள்ள இயேசு வர வேண்டும். ஒரு வெறும் சட்டியை இங்கே வைங்க, ஒரு வெறும் பாத்திரத்தை, மண் சட்டியை ஒரு ஆள் எடுக்க மாட்டேன். அதே இது நம்ம பாம்புல நடு ரோட்டில் வரும், அந்த அப்படியே இதில் சட்டியில் ஒரு 100 பவுன் நகையை பலன்னு 916 வச்சுட்டு இப்படி போங்க, சட்டியோடு தூக்கிட்டு போயிடுவான். நீங்கள் பின்னாடியே ஓட வேண்டியதான். நீங்கள் வெறும் பாத்திரமா இருக்கிற உங்களுக்கு மதிப்பு இல்லை. ஏசு உங்களுக்குள்ள அவருக்குள்ள இருக்க மதிப்பு கூட ஆரம்பி. ஹல்லேலூயா. உங்களை வரவேற்பாங்க, கையெடுத்து கும்பிடுவாங்க, உங்க பேரை பெருமைப்படுத்துவாங்க. இன்னாரா அப்படின்னு சொல்ற அளவுக்கு கர்த்தர் உங்க குடும்பத்தையும் உங்களையும் உயர்த்துவார். ஆரம்பத்தில் அப்படி இருக்கும். உங்களுக்கு முன்னாடி நாங்கள் அனுபவிச்சு நான் சொல்கிறோம், எங்கள் குடும்பங்களில் பார்த்ததை. ஆரம்பத்தில் இயேசுவை தேடி வரும்போது கொஞ்சம் கேவலமாக பேசுவோம். நீ அப்படி போயிட்ட, இப்படி போயிட்ட, நீ என்ன நம்ம தாய் சபையை விட்டுட்டு போயிட்ட. தாய் சபை எதுவும் தெரியுமா உங்களுக்கு? தாய் சபையை விட்டுட்டு போயிட்டு யாராவது சொன்னால் நீங்கள் தக்க பதிலடி கொடுக்கணும். தாய் சபை ஆர்சி சபை அல்ல. தாய் சபை சபை ஃபார்ம் ஆகும்போது அன்னை மரியாளும் எல்லாரும் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் இருக்குது. அன்னை மரியாளும் எல்லாரும் சேர்ந்து இதே போல மாடி வீட்டில் உட்கார்ந்து இருக்கும் போது பரிசுத்தாவியோட அபிஷேகம் இறங்குது. அதே வேளையில் ஒரு திருவிழா நடந்துக்கிட்டு இருக்கு. திருவிழா கூட்டம் எல்லாம் அந்த பக்கம் ஒரு 120 பேர் மேலும் மாடி வீட்டில் இருக்கான்.
அன்னை மரியாளும் அங்கே இருக்கிறார்கள். இயேசுவை பெற்றெடுத்த மரியாள். மரியாள் வழியில போறோம்னா மரியாள் வழியில போய் தான் ஆகணும். மரியாள் மாடி வீட்டில் இருந்தாங்க, திருவிழால சொல்லுங்க, திருவிழால கிடையாது. யாராவது கேட்டா சொல்லுங்க, மாடி வீட்டில் இருந்தாங்க, திருவிழால கிடையாது. 120 பேர் இருக்கும்போது பரிசுத்தாவினுடைய அபிஷேகம் இறங்குச்சு. அந்நிய பாஷையில துதித்து ஆராதித்தார்கள். அன்னை மரியாள் கூட இருந்தார்கள். திருவிழான்னு சொல்லி என்ன பண்றாங்க? யாராப்பா சொல்லுங்க, என்னப்பா நீ இப்படி ஆரம்பத்தில் வரும்போது உங்களை ஏளனமா சொல்லுவாங்க, நீ தாய் சபையை விட்டு போயிட்ட, நம்ம கலாச்சாரத்தை விட்டு போயிட்ட. இல்லை, நீங்க சொல்லணும், மரியாள் திருவிழா கூட்டத்தில் இல்லை, மரியாள் எங்களை போல சிறுவம் இல்லாமல் கைத்தட்டி ஆராதிக்கிற கூட்டத்திலே மரியாள் இருந்தார்கள். அது தாங்க தாய் சபை. அது இல்லை தாய் சபைன்னு அடிச்சு பேசுங்க. பைபிளை படிச்சா நம்ம கண்ணு திறக்கப்படும். அல்லேலூயா. அதனால எந்த திருவிழா கூட்டத்திலையும் மரியாள் இல்லை. மரியாள் நம்ம கூட்டத்தில் இருக்காங்க. நம்ம மரியாளை பின்பற்றுகிறவர்கள். அல்லேலூயா. நம்ம தான் மரியாளை பின்பற்றுறவங்க, அவங்க பின்பற்றுறவங்க கிடையாது. அதனால உறுதி அதில் இருங்க. அப்ப தாவீது எல்லா எதிரிகளுக்கு முன்பாக தலையை உயர்த்திட்டார். உயர்த்தினதுக்கு காரணம் அவன் தேவனோடு கூட இருந்தான். அல்லேலூயா. கடைசியா ஒன்று சொல்லி முடிக்கிறேன். தாவீது மேல சாமுவேல் வந்துட்டு தலையில அபிஷேகத்தை ஊத்திட்டு போயிட்டார். என்னைய அபிஷேகம் கிடைச்சிருச்சு, காரியம் நடக்க மாட்டேங்குது. அபிஷேகம் பெற்றோன்னே இவன் நினைச்சிட்டான், ராஜாவாக போறோன்னு நாளைக்கே கிரீடம் மாட்டிடுவாருங்க போல அப்படின்னு நினைச்சிட்டு உட்கார்ந்தா பழைய கதை தான். அப்பா சொல்ற, டே தலையில ஊத்துனதெல்லாம் இருக்கட்டும், போ ஆடமே. அப்படியே போனான். ஆண்டவரே எனக்கு அபிஷேகம் தந்த உண்மையா? ஆண்டவரே எனக்கு சொன்ன வாக்குத்தத்த உண்மையா? ஆண்டவரே எனக்கு பேசுனதெல்லாம் உண்மையா? அப்படியே வந்து எழுந்து நின்று என் தலையில ஊத்தி, இவன் தான் ராஜான்னு சொன்னாரே, ஒண்ணுமே நடக்கலையப்பா. எனக்கு ஒன்னே ஒன்று, உங்க சமூகத்துல நான் இருக்கேன் அப்படின்னு சமூகத்திலேயே இருந்தான். திடீர்னு ஒரு கரடி ஆட்டுக்குட்டியை பிடிச்சிச்சு, அடிச்சான். கரடி செத்து போச்சு. சிங்கத்தை சேஸ் பண்ணி பிடிச்சி வாயை கிழிச்சு சிங்கத்தை வாயிலிருந்து குட்டி எடுத்து சிங்கத்தை கொண்டு போட்டான். என்னமோ நடக்குது தாவீதுக்கு, ஆனா ராஜாவா மாறல. அல்லேலூயா. என்னமோ நடக்குது, என்னமோ புதுசா நடக்குது, ராஜாவா மாறல. சரி, நான் சிங்கத்தை பிடிச்சதை கரடியை பிடிச்ச எவனாவது பார்ப்பானா? ஒரு பய கிடையாது. ஒரு விளம்பரப்படுத்தி நான் சிங்கத்தை பிடிச்சேன், கரடியை பிடிச்சேன், யாராவது சண்டைக்கு இருந்தா என்னை கூப்பிடுங்க, நான் ஜெயிப்பேன்னு விளம்பரம் பண்ண முடியல. தனியா காட்டுக்குள்ள இருந்தா தலை மேல அபிஷேகம் இருக்குது, வாக்குத்தத்தம் இருக்குது, கொஞ்சம் கொஞ்சம் வரங்கள் அப்படியே கிரியை செய்ய ஆரம்பிக்குது. ஆனால் வாக்குத்தத்தம் நிறைவேறும். ஹல்லேலூயா. இப்பொழுது அவன் ஆண்டவரோடு கூட இருக்கிறான். இருக்கும்போது கர்த்தர் அப்படியே டைரக்ஷன் பண்றாரு. ஃபர்ஸ்ட் சின்ன சின்ன அடையாளங்கள் நடக்க ஆரம்பிக்குது. யதார்த்தமா சாப்பாடு கொடுக்க போறான். நான் வந்தது உமக்கு முகாந்திரம் இல்லையோ, ஆண்டவரே நடத்துகிறார். யதார்த்தமா போனா கோலியாத்தை கொண்டான், பிரபலமானா கொஞ்ச நாள்ல கர்த்தர் தூக்கி ராஜாவா நிறுத்திட்டார். ஒன்று நடந்துச்சுன்னா சுயரா ஒன்று சொல்ல முடியும். நம்ம வாழ்க்கையில உள்ள வாக்கு தத்தமெல்லாம் நிறைவேறணும்னா நீங்க தேவ சமூகத்துல உட்காரணும். படிப்படியா கொண்டு போய் அழைத்தவர் சொன்னவர் அதை நிறைவேற்றி முடிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. இவனுக்கு ஒண்ணுமே பிடிபடல, ஒண்ணு மட்டும் பிடிபட்டுச்சு. நம்ம ஆண்டவரோட இருந்தா ஆண்டவர் செய்ய வேண்டியதை தானாய் செய்வார். ஒரு ஊழியக்காரர் அழகாய் சொன்னார், தேவசித்தம் என்றால் என்ன, தேவசித்தம் என்றால் என்ன, தேவசித்தத்தை எப்படி அறிவது? சிம்பிளா அழகா சொன்னார், நீ தேவனோடு இரு. யாரோட இருக்கணும்? தேவனோடு இருந்தால் தேவன் தம்முடைய சித்தத்தின்படி உன்னை அழகாய் நடத்து. நிறைய பேர் தேவனோடு இல்லாதவன் தான் தேவசித்தம் என்னன்னு கேட்டுக்கிட்டே இருப்போம். என்ன சொல்லலாம்? தேவசித்தம் என்ன? தேவசித்தம் தேவனோடு கூட இருந்தால் தேவன் அழகாய் போக வேண்டிய பாதையில கொண்டு போய் நிறுத்தி விடுவார். தேவனோடு இருக்கிறவன் தேவசித்தம் செய்கிறவன், தேவனோடு இல்லாதவன் தேவசித்தம் செய்ய மாட்டான். தேவனோடு கூட இருந்தால் நம்ம எதிர்பார்க்காது நடக்கலைனாலும் நடந்துச்சுனாலும் நம்ம விரும்பினது நடக்கலைனாலும் பரவாயில்ல, ஆண்டவர் நம்மை கொண்டு போக வேண்டிய இடத்துக்கு கொண்டு போய் நிறுத்துவார். தாவீத அழகா அபிஷேகம் பெற்றான், அழகா கரடியை கொண்டான், ஒரு நாள் பாட்டு படிச்சுக்கிருந்தான், ஒரு நாள் சாப்பாடு கொடுக்க போனா, ஒரு நாள் கோலியாத்தை கொண்டான். கொஞ்ச நாள்ல கர்த்தர் ராஜாவாய் உயர்த்தினார். அப்புறம் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு ராஜாவாய் உயர்த்தினார். சவுல் செத்து போறான். அப்புறம் முழு தேசத்துக்கு ராஜாவாய் உயர்த்தினார். இன்னைக்கு இஸ்ரவேல் தேசத்துல ஒரு ராஜாவை தான் தெரியும், கிங் டேவிட். அந்த ராஜாவை மட்டும்தான் தெரியும், தாவீது ராஜாவை. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில என் கர்த்தர் அப்படிப்பட்ட காரியத்தை செய்வார். நம்ம எல்லாரும் அப்படி எழுந்திருப்போமா? ஆண்டவர் உங்களோடு கூட என்னோடு கூட பேசி இருக்கிறார். இன்னைக்கு அவரே உங்களுடைய பலனாய் மாற வேண்டும். ஒரு கல்லில் கோலியாத் அடித்தது போல உங்க காரியமெல்லாம் வாய்க்கும்.